தெலுப்பஹாங் ஸ்ரீசிங்க முக காளியம்மன் ஆலயத்தின் வருடாந்திர விழாவாக தெப்பத் திருவிழா மிக விமரிசையாக நேற்று முன்தினம் காலை தொடங்கி நள்ளிரவு வரை சிறப்பாக நடைபெற்றது. ஆலய நிர்வாகத்தின் நேர்த்தியான ஏற்பாடுகளினால் ஆகம நெறிகளுடன் விழா களை கட்டியது எனலாம். மதிய வேளையில் அன்னதானத்தில் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். மாலை வேளையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கார்களிலிருந்தும் பஸ்களிலிருந்தும் திரண்ட வண்ணம் இருந்தனர். இரவு 7 மணிக்கு மேல் சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கடல் அலையென கடற்கரையோர காளியம்மன் ஆலய வளாகத்தில் ஒன்று கூடினர் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. சிங்க முக காளியம்மன் பல்லாக்கில் சகல அலங்காரத்துடன் கடல் நோக்கி பவனி சென்று அங்கு தயார்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்த இரதத்தில் அமர்ந்து கடல் வலம் சென்ற போது பக்தர்கள் பக்தி பரவசத்தில் ஓம் சக்தி என முழக்கமிட்ட வண்ணம் தரிசனம் பெற்றனர். ஆலய வளாகம் மற்றும் கடற்கரையோரம் முழுவதும் மக்கள் வெள்ளம் கரை புரண்டோடிய காட்சி கூட்டி தைப்பூசத்தை நினைவில் கொண்டு வந்தது எனலாம். வாழை மட்டையில் நெய் விளக்கேற்றி கடல் அலைகளுக்கு நடுவே அதனை தவழவிட்டு பக்தியை வெளிப்படுத்திய காட்சியானது மங்கிய இரவு பொழுதிற்கு ஒளியூட்டியது போல் கடல் அன்னை காட்சி தந்தார். பக்தர்கள் பக்தி நிறைந்து பரவசமடைந்தனர். இரவு வேளையில் மக்களின் வசதிக்காக அங்காங்கே கூடாரம் அமைத்து அன்னதானம் வழங்கப்பட்ட போது மக்கள் வரிசை பிடித்து காத்திருந்து உணவுண்டு மகிழ்ந்தனர். கடல் அலைக்கிடையே அம்பாளின் கடல் வலம் வருகை தந்த பக்தர்களுக்கு பக்தியை ஊட்டிய வேளையில் அக்காட்சி ஒரு கண்கொள்ளா நினைவில் நிற்கும் அற்புத காட்சியாகவும் தென்பட்டது. மலேசிய அளவில் தெலுப்பஹாங் கடற்கரையில் குடிகொண்டிருக்கும் சிங்கமுக காளியம்மன் ஆலயத்தில் மட்டுமே கடல் வழி தெப்பத் திருவிழா மிக விமரிசையாக நடைபெறுகிறது என மாயா டிவி நியூஸ் கண்ணோட்டத்தில் தெரிய வருகின்றது.